Hi and hello, welcome to our Pocket Money YouTube channel. நான் இந்த வீடியோவில் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆப் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ Wazirx ஆப்பில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம், நம்மளோட கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா 2 minutes ஒரு வீடியோ நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன முக்கியமான விஷயம், இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா Wazirx வெப்சைட் இதுதாங்க. நான் வெப்சைட்டை சைன்இன் பண்ணிட்டு தான் ஆப் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கேஒய்சின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. லைட்னிங் ஸ்பீடில் டிரான்சாக்ஷன் ஆகும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுத்துலையுமே இது சப்போர்ட்டட் தான். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே இது யூஸ் பண்ணிக்க முடியும். வெப்சைட் அண்ட் ஆப்போட ரெண்டாவதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே சைன் அப் ஃப்ரீ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சைன் அப் டு Wazirx அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அண்ட் ரெஃபரல் கோட் வந்து ஆப்ஷனல் தான். கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துக்கலாம். ஸோ சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வெல்கம் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் மெயில். ஸோ வெரிஃபிகேஷன் மெயிலுக்கு என்னோட மெயில் ஐடி நான் போய் பார்க்க போகிறேன். என்னோட மெயில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை மெயில் மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வெரிஃபை மெயில் கிளிக் பண்ணோன்னே எனக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. நான் க்ரோமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடியை வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. ஸோ என்னோட மெயில் அட்ரஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 2FA ஆத்தென்டிகேஷன் வந்துச்சு. ஸோ செக்யூரிட்டி வந்து ஆத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலி செக்யூர் அதுதான். ஸோ நம்ம மொபைல் எஸ்எம்எஸும் யூஸ் பண்ணிக்கலாம், மாடரேட்லி செக்யூர் அண்ட் செக்யூர் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு செக்யூரிட்டி இருக்காது. ஸோ ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை பொறுத்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் எஸ்எம்எஸ் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ மெசேஜ் வரும். ஸோ நன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு செக்யூர்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் பேஜ் நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ என்னோட செட்டிங் அப்டேட் ஆனதுக்கு நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ வெல்கம் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் வெல்கம் பேஜில் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்காக லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. செலக்ட் யுவர் கண்ட்ரியில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்தியா தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்தியாவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இந்தியாவில் இருக்கனால. ஸோ டைப் ஆஃப் கேஒய்சியை பொறுத்தளவுக்கு பர்சனல் அண்ட் கம்பெனி ரெண்டுமே இருக்குது. நான் பர்சனல் அப்படிங்கிறது தான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நான் பர்சனல் அப்படிங்கிறனால வித்தவுட் கேஎஸ்சி வித் கேஎஸ்சின்னு இருக்கும். ஸோ கேஒய்சி வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா டெபாசிட் கிரிப்டோ பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். பட் உங்களால் ரூபியை டெபாசிட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. வித் கேஒய்சினால தான் எல்லாமே பண்ணிக்க முடியும். உங்களால் டெபாசிட் பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நான் கேஒய்சி பண்ணி காமிக்கிறேன். ஸோ பர்சனல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே இருக்கும். பின்கோட், ஸ்டேட் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. உங்களோட ஐடென்டி கார்டில் என்ன இருக்கோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். பேன் கார்டு கன்ஃபார்மாக எல்லாருக்கும் கேட்பாங்க. ஸோ அது ரெக்வயர்டு ஐடென்டி கார்டு. ஸோ அதை நீங்கள் பேன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் 3 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்கள்கிட்ட எது கையில் இருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆதார் கார்டை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஆதார் கார்டு இருக்கனால. ஸோ ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஎன்டர் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அட்ரஸை கரெக்டாக கேப்சர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபியில் உங்களுக்கு லைட்டோ, கிளாரோ, பிளரோ இல்லாத மாதிரி கரெக்டான இடத்துல நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 5 minutes வெரிஃபை ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க, எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்குமா அப்படின்னு. ஸோ எல்லாமே கரெக்டான ரெக்வஸ்ட் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் ஜஸ்ட் 5 minutes அது வெரிஃபை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெய்லி மார்க்கெட் நிலவரங்களை கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் சார்ட்ஸ் இப்போ பிட்காயின் பற்றின சார்ட்ஸ். ஸோ இது அப் அண்ட் டவுன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆர்டர்ஸ், கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் எதாவது ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மென்ஷன் ஆகிக்கும். பை அண்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன கிரிப்டோ கரன்சி அதை பை பண்ணிக்க முடியும். ஸோ நான் பிடிசி அதாவது பிட்காயின் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அது. செல் உங்கள்கிட்ட பிட்காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம், அதை விற்றுக்கலாம் நீங்கள். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணி நீங்கள் அதை செல் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இதை நீங்கள் செல் பண்ணுறதுக்காக கீழே செல் பட்டன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பை அண்ட் செல் ஆப்ஷன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் உங்களுக்கு வெப்சைட்டில் தாங்க காமிச்சிருக்கேன். ஸோ வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஃபண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் டெபாசிட் அண்ட் வித்ட்ரா ரெண்டுமே பண்ண முடியும். ஸோ ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காது மேலே ஃபர்ஸ்ட் ரூபி தான் இருக்குது. நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க.
கீழே ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சிஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எந்த கிரிப்டோ கரன்சிக்கு டெபாசிட் ஆர் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி டெபாசிட் ஆர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு ஆப்பில் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா Wazirx ஆப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் லாஸ்ட் கார்னரில் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் என்னோட அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே லாஸ்ட் கார்னரில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்ட்ஸை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரூபி. ஸோ ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இருக்கா. ஸோ நீங்கள் டெபாசிட் கிளிக் பண்ணி நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லாட்டி சீக்கிரத்துலேயே அது அவைலபிளுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களால் பிட்காயின்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களால் ரூபி கரண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன். ஸோ வித்ட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ரா இருக்குது, நெஃப்ட் வித்ட்ரா இருக்குது. ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ரா பொறுத்தளவுக்கு 10 ரூபி, நெஃப்ட் வித்ட்ரா பொறுத்தளவுக்கு 5 ரூபி. ரெண்டுத்துக்குமே மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ரெண்டுத்துக்கும் ஹவர் டிஃப்ரென்ஸ் தான். பட் சீக்கிரத்துலேயே உங்களால் பண்ணிக்க முடியும், ரொம்பலாம் டிலே ஆகாது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிப்டோ கரன்சியை பற்றி நான் டைப் பண்ணுறேன், பிட்காயின். ஸோ பிட்காயின் நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டெபாசிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பிட்காயின் அட்ரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் எங்கேருந்து பிட்காயின் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிட்காயின் வரும். ஸோ வித்ட்ராவும் அப்படி தான். ஸோ சேம் வித்ட்ரா அதே அட்ரஸ் தான். நீங்கள் ஏதோ ஒரு அட்ரஸ், அதாவது பிட்காயினோட கரெக்டான அட்ரஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து உங்களால் வித்ட்ரா பண்ணி இன்னொரு அட்ரஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கேள்விகளையும் விமர்சனங்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.